வணக்கம். ஆதியே துணை. கோவையில் நடக்கக்கூடிய ஈசா யோக மையத்தில் ஆதியோகி சிலை முன்பாக நம்ம தமிழ் பண்பாட்டை கொண்டாடும் விதமாக தமிழ் தெம்பு, தமிழ் மண் திருவிழா போன்ற தமிழ் மண் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது பிப்ரவரி 28 முதல் மார்ச் 9 வரை நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர் பண்பாட்டின் தொன்மையை கொண்டாடும் விதமாக 150க்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்கள், கைத்தறி, உணவு, விவசாயம் மற்றும் விளையாட்டு கண்காட்சி பொருட்கள் அரங்குகள் நிறைய அமைக்கப்பட்டிருக்கு. இதில் நம்மளுடைய அரங்கு, அதாவது இந்த நம்மளுடைய ஸ்டாலும் வெட்டிவேறு தர்பை கைவினைப் பொருட்கள் கண்காட்சியும் நம்ம வைத்திருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா விதவிதமான பொருட்கள், கைவினைப் பொருட்கள், அதாவது வெட்டிவேர், தர்பை, அதே மாதிரி பாரம்பரியமிக்க தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பணவசிய பெட்டிகள், அதே மாதிரி நெல் கதிர் கைவினைப் பொருட்கள் என விதவிதமான பொருட்கள் நம்ம கண்காட்சிக்காக வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் நம்மளுடைய தமிழரின் சிறப்பையும் தொன்மையையும் அதிகப்படுத்தும் விதமாக இதில் மிக பிரம்மாண்டமான பல விஷயங்கள் இதில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் வளர்த்த அடியார்களின் பக்தி நூல்கள், காலத்தால் அழியாத கட்டிடக்கலையின் நுட்பம், இயற்கையோடு இயந்து வளர்ந்த சித்த மருத்துவம், அகிலமே வியந்து பார்க்கும் ஆலயங்கள் என தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் விதமாக 24 அரங்குகள், 24 விதமான ஸ்டால்களும் இந்த அரங்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கான கேளிக்கை நிகழ்ச்சிகள், விளையாட்டு திடல்கள் நிறையா அமைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு இன மாடுகள், குதிரைகளின் சந்தையும் நடைபெறுது. அதே மாதிரி அதாவது குதிரைகளுடைய நடனமாடும் குதிரைகளுடைய கண்காட்சியும் இதில் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது அதை மிக பிரம்மாண்டமான ரேக்லா பந்தயமும் 7ஆம் தேதியிலிருந்து நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை அதனுடைய நிகழ்ச்சிகளை அது பாதுகாக்கும் விதமாகவும் அனைத்து விதமான நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் தினமும் மாலை நேரங்களில் நடைபெற்றுருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பெருவிழாவை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரலாம். இந்த மாதிரி கண்காட்சிகளையும் பார்த்து பயன்பெறலாம்.